الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام ما من أيام الأمل الصالح أحب فيهن إلى الله من هذه الأيام قالوا ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலேயும் நம்மை படைத்த அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் நம்மை படைத்தான், பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அந்த அல்லாஹ் நம்முடன் ரொம்ப இரக்கமானவன். அந்த அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு நிகரே கிடையாது. அந்த அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு அளவே கிடையாது. அந்த அல்லாஹ் எம்முடன் இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தின் காரணத்தினால அல்லாஹ் நம்மை தன்னுடன் நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் பால் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும், மேலான சுவர்க்கத்துக்கு தகுதியான மனிதராக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த சந்தர்ப்பம்தான் நாம் இன்று வீற்றிருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த ஆரம்ப 10 நாட்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் போது அல் ஐயாமுல் ஃபாதிலா, உலகத்தில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய முழு வருடத்திலேயுமே சிறப்பான ஒரு காலம்தான் இந்த 10 நாட்கள். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நாட்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியான் இந்த நாட்களிலே நல் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். நாம் அல்லாஹ்விடத்தில் விரும்பக்கூடிய விடயங்கள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் விரும்புகின்றான் இந்த நாட்களில் அடியார்கள் நல் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை. சுப்ஹானல்லாஹ். அப்படியே சொன்னார்கள், மற்ற எந்த காலத்திலேயும் எந்த நாட்களிலேயும் இல்லாத ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய நல்லமல்களை இந்த காலத்தில் விரும்புகின்றான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் நல்லமல்கள் கண்ணியமான ஒரு நாள், கண்ணியமான நாட்கள், சிறந்த நாட்கள், பரிசுத்தமான மாத்தான நாட்கள் என்பதாக வந்திருக்கின்றது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ்,
நீங்கள் கூறியதை போன்று இந்த நாட்களில் நல் அமல்கள் செய்வது இந்த நாட்களில் சிறந்தது என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா சிறந்தது? ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபாக்கள் மத்தியில் மிகவும் உயர்ந்த அமலாக நபிகள் கூறி வைத்திருந்தது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை தான். எனவேதான் கேட்டார்கள், ஜிஹாத் செய்வதை விடவுமா இந்த நாட்களில் அமல் செய்வது சிறந்தது? நபிகள் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். ஆமாம், ஜிஹாதை விட இந்த நாட்களில் தொழக்கூடிய தொழுகைகள், இந்த நாட்களில் செய்யக்கூடிய திக்ர்கள், நோன்பு, சதகா, இதே போன்று என்ன அமலாக இருந்தாலும் இந்த நாட்களில் செய்யப்படுவது ஏனைய நாட்களில் ஜிஹாத் செய்வதை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பின்னால் நபியவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள், இந்த அமல்களுக்கு ஈக்குவலாக, இந்த அமல்களுக்கு சரிசமமாக ஆக வேண்டும் என்றால் அது எந்த அமல் தெரியுமா? இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வமாலிஹி வலம் யர்ஜி மின் ذلك பிஷை. சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், ஒரு மனிதர், ஒரு முஃமின் ஜிஹாதுக்காக வேண்டி தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஜிஹாதுக்காக வேண்டி செல்கின்றார். ஆனால் அவர் திரும்பி வரவும் இல்லை, அவருடைய பொருட்கள் எதுவும் திரும்பி வரவும் இல்லை. அப்படி முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த அந்த முஜாஹிதுடைய அந்தஸ்துக்கு தான் இன்றைய காலத்தில் செய்யக்கூடிய ஏனைய அமல்களுடைய சிறப்பு. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த சிறப்பை கேள்விப்பட்டோம், ஏனைய ஜும்மாக்களில் ஹுத்பாக்களில் ஞாபகப்படுத்தப்பட்டது, அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த நாட்களில் 3 நாட்களை கடத்தியும் விட்டோம், 4வது நாளில் நாம் வீற்றிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த நாட்களை நான் எப்படி கழித்திருக்கின்றேன்? நான் எந்த அளவுக்கு நஃபிலான தொழுகைகளில் ஈடுபட்டேன், எந்த அளவு திக்ர் செய்தேன், எந்த அளவு இஸ்திக்ஃபார் செய்தேன், எந்த அளவு சதகா செய்தேன்? அல்லது ஏனைய நாட்களை போன்ற இந்த நாட்களையும் கடத்தி விட்டேன்? அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பெரிய கை சேதம்! அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய சிறப்பை தந்து நம்மை நெருக்கிக் கொள்ள பார்க்கின்றான். நாம் தயாரில்லை. நாம் அதற்காக வேண்டி எந்த திட்டத்தையும் போடவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. நாம் அப்படியே கழித்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள், ஒரு சில நாட்கள், வரக்கூடிய வருடங்களில் நாம் இருப்போமா இல்லையா யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன்ல ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள். அந்த கருத்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா அஹப்ப அப்தன் இஸ்தஅமலஹு ஃபீ அய்யாமில் ஃபாதிலா பிஃபவாதிலில் அஅமால். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசித்தால், ஒரு அடியானை அன்பு வைத்தால் அவன் எப்படி தன் பக்கம் நெருக்கிக் கொள்கின்றான் என்றால், அந்த அடியானை அந்த நாட்களில், சிறப்பான நாட்களில் நல்ல அமல்கள் செய்வதிலே அவனை ஈடுபடுத்துகின்றான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக்கை நசீபாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அடுத்த இபாரத்திலே சொல்கின்றார்கள், அடுத்த வரியிலே வருகின்றது பாருங்கள், வஇதா மகதஹு, அதே மாதிரி அல்லாஹ் ஒரு அடியானை வெறுத்தான் என்றால், இஸ்தஅமலஹு பிஅய்யாமில் ஃபாதிலா பிஸய்யில் அஅமால். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இதே மாதிரி நல்ல காலங்களில், ஃபாதிலான சிறப்புக்குரிய நாட்களில் அல்லாஹ் தஆலா யாரை வெறுத்தானோ அந்த அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களில் ஈடுபட வைத்து விடுவான். ஏனென்றால் அவன் நல்ல காலங்களில் பாவம் செய்தால் எப்படி நல்ல சிறப்பான நாட்களில் அமல் செய்தால் அது நன்மை அதிகமாக கிடைக்குமோ, அதே மாதிரி பாவங்களில் கழித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய பாரதூரம், அதற்குரிய கடுமை அதுவும் அதே போன்றுதான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே வரக்கூடிய காலங்களை நாம் சிறந்த முறையில், அந்த ஒரு சில நாட்களை நல்ல முறையில் திட்டமிட்டு கழிப்போம். எம்மால் முடிந்த அளவுக்கு நஃபிலான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகள் இமாம் ஜமாத் தவறாது நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
அதே மாதிரி இஸ்திக்ஃபார்ல zikர்ல நம்முடைய காலங்களை கழிப்போம். நபிகள் சொன்னார்கள் ஃபஅக்திரு ஃபீஹின்ன மினத் தஸ்பீஹி வத்தஹ்லீலி வத்தஹ்மீத். இந்த நாட்களில் நீங்க அதிகமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற zikரை அதிகம் ஓதுங்கள் என்று வழிகாட்டி இருக்கின்றார்கள். zikர்களை செய்வோம். அதே மாதிரி முடிந்த அளவு சதகாக்கள், தான தர்மங்கள், நம்முடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய சதகாக்களை அதிகமாக கொடுப்போம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, செய்யக்கூடிய அமல்களை அதை செய்யும் பொழுது எமது உணர்வு எப்படி இருக்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்களில் நான் தொழக்கூடிய தொழுகை ஏனைய நாட்களை விட சிறந்தது. நான் வருடம் பூராக என்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கின்றேன் தான், ஆனால் இந்த நாட்களில் நான் செலவழிப்பது அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது என்ற அந்த உணர்வோடு செய்வோமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அது காரணமாக அமையும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களில் ஆக சிறந்த ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அதுதான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது. ஹஜ்ஜுக்காக வேண்டி இன்று எமது நாட்டிலிருந்து உலகத்தில் நாலா புறத்திலிருந்தும் சாறை சாறையாக மக்கள் அந்த மக்கமா நகரை நோக்கி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹஜ் என்பது ஒரு உன்னதமான உயர்ந்த கடமையாக இருக்கின்றது. யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோமோ அவர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு உயர்ந்த ஒரு கடமையாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு. அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி என்ன தெரியுமா? யார் முறையாக சரியாக எந்த பாவமும் செய்யாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று அனைத்து பாவங்களிலிருந்தும் பரிசுத்தமானவராக திரும்பி வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்திக்கலாம், இன்று 20 லட்சம் செலவழித்து ஹஜ் செய்ய வேண்டுமே, இது ஒரு பெரிய பாவம், பெரிய பாரமாக இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அதனுடைய கூலியை பாருங்கள். 20 வருடம் 30 வருடம் 50 வருடம் வாழ்ந்த அந்த நாட்களுடைய அனைத்து பாவங்களையும் அது அந்த 20 லட்சம் அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக அல்லாஹ் முழுமையாக அழித்து விடுகின்றான், பாவ மன்னிப்பு கொடுக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமையை இன்று எம்மில் சிலர் அது ஒரு கடமை இல்லாததை போன்று உம்ரா ஒன்று செய்துவிட்டால் போதும், இது கடமை இல்லை, இது பெரிய பணக்காரர்களுக்கு மாத்திரம்தான் கடமை என்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியல்ல அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை யாருக்கு இந்த பணத்தை இந்த செலவை செலவழித்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை போய் செய்வதற்கு உடலில் பலம் இருக்கின்றதோ அப்படியான ஒவ்வொருவருக்கும், அது வாலிபராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் இது கடமை. ஹதீஸிலே வந்திருக்கின்றது, யார் ஒருவர் இந்த ஹஜ்ஜுடைய கடமை அது கடமையான நிலைமையில் அதனை நிறைவேற்றாமல் மரணிப்பாரோ அவர் பூர்ணமான ஒரு முஃமினாக மரணிக்க முடியாது. ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த தீனை ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பாக்கி இருக்கின்றார்கள். அந்த கட்டிடத்துக்கு 5 தூண்கள் இருக்கின்றது. அதில் பிரதானமான ஒரு தூண் தான் ஹஜ்ஜுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, யாருக்கெல்லாம் முடியுமோ இது வாஜிபாக இருக்கின்றது. எனவே நாம் அதை முற்படுத்தி செய்து கொள்வோம். நான் வாலிபர் தானே, எனக்கு இன்னும் காலம் இருக்கின்றது என்று நாம் பிற்படுத்தி கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, எமது வாலிபமும் எமது வயதும் அது எமக்கு மாத்திரம்தான் தெரியும், எமது குடும்பத்துக்கு தான் தெரியும். ஆனால் மவுத் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மவுத்துக்கு வாலிபம் வயது எந்த ஒன்றுமே விளங்காத அன்பார்ந்தவர்களே. மௌத் வந்துவிட்டால், இது கடமையான நிலைமையில் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் குறையுள்ளவர்களாக போய் சேருவோம். அனைவரும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே யாருக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாம் முற்படுத்தி செய்து இந்த அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜாஜ்கள் யௌமு தர்வியா 8வது அன்று துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அரஃபாவுக்கு செல்வதற்கு தயாராகுவார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய தினமாக இருக்கின்றது. அன்றைய தினம் அது அந்த வருடத்துடைய ஒரு சிறப்பான ஒரு தினமாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் யௌம் ஹைருல் ஐயாம், வருடத்துடைய சிறப்பான ஒரு நாள் தான் அந்த அரஃபாவுடைய நாள். அன்பார்ந்தவர்களே, அந்த நாளில் ஹஜ்ஜாஜ்கள் அல்லாத ஊரில் இருக்கக்கூடிய எமக்கு அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் நோன்பு நோட்பதை ஒரு முக்கியமான சுன்னாவாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள்.
நபி அவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, யார் அந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பாரோ, அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி க்பலஹு வல்லதி பஅதஹு, அந்த ஒரு நாள் நோன்பு அதற்கு முந்திய வருடத்துடைய பாவம், வரக்கூடிய வருடத்துடைய பாவம், மொத்தமாக முழுமையாக 2 வருடத்துடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அது காரணமாக அமைகின்றது. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் நோன்பு 2 வருடத்துக்குரிய பாவத்தை மன்னிப்பதற்கு அது காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, லேசான விடயம், யாரும் இதனை மிஸ் பண்ணிவிடக் கூடாது. அதற்காக நாம் இப்பொழுதே தயாராகுவோம். நம்முடைய வேலைகளை, நம்முடைய வேலை பளுக்களை அனைத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அந்த அரஃபாவுடைய தினத்தை நோன்புக்காக, துஆவுக்காக ஒதுக்குவோம். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, அன்றைய தினம் துஆக்கள் கபூலாகக்கூடிய தினம். خير الدعاء دعاء يوم عرفة. நபி அவர்கள் சொன்னார்கள், துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாளில் செய்யப்படக்கூடிய துஆ தான். அல்லாஹ் தஆலா துஆக்களை கபூல் செய்யக்கூடிய நாள் அன்றைய தினம். அந்த அரஃபாவிலே ஹஜ்ஜாஜிகள் அனைவரும் அந்த சுடு வெயிலையும் கூட பல மணி நேரங்கள் துஆவில் ஈடுபடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த துஆவுடைய பிரதிபலிப்பு பலருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றது. எமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன, எத்தனை தேவை, எத்தனை பேர் நம்மில் நோயோடு இருக்கின்றோம், எவ்வளவு கடனோடு இருக்கின்றோம், குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, வேறு யாருக்கும் சொல்ல முடியாது. மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் நான் தான் நல்ல இன்பமாக வாழுகின்றேன் என்று. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம்தான் தெரியும். எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் கொட்டுவதற்கு, அல்லாஹ்விடம் கையேந்துவதற்கு உரிய நாளாக இந்த அரஃபாவுடைய நாளை நாம் ஆக்கிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, முக்கியமான நாள். இவர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் துஆக்கள் கபூலாகின்றது. அல்லாஹ் தஆலா துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான். خير الدعاء دعاء يوم عرفة. துஆக்களில் சிறந்தது இந்த அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆ தான். அதே மாதிரி வஹைரு மா குல்து அன வன்னபியூன், நானும் என்னுடைய நபிமார்களும் சொன்ன அந்த துஆக்களில் சிறந்த துஆ இது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை ஓதுவது, அதிகமாக ஓதுவது, அதற்கும் பிரத்யேகமான சிறப்பு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பை நாம் நோட்பதோடு நம்முடைய குடும்பத்தாருக்கும் இதனை நாம் அவர்களுக்கும் ஆர்வமூட்டி அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். அந்த நாளில் இன்னும் முடியுமான நல்ல அமல்கள், சதகாக்கள், தான தர்மங்கள், எத்தனையோ மக்கள் கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள், அவருடைய கஷ்டங்களை துடைப்போம். ஏழுமான அனைத்து நல்ல அமல்களையும் செய்வோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அது காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, 10வது நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஹஜ் பெருநாள் தினம். அந்த தினத்தில் நபிகள் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம் அஹப்ப இலல்லாஹி யௌமன் நஹ்ரி மின் இஹ்ராகித் தம். ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் செய்யப்படக்கூடிய சிறந்த, அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமான ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அதுதான் உல்ஹியாவுடைய அமல். அன்பார்ந்தவர்களே, இது மிக முக்கியமான அமல். வருடத்தில் ஒரே ஒரு தடவை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலிருந்து இதை எதிர்பார்க்கின்றான். நபிகள் சொன்னார்கள், ஹஜ் பெருநாள் தினத்தில் ஒரு மனிதர் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திலேயும் சிறந்த அமல் இந்த இஹ்ராகுத் தம், உல்ஹியாவுடைய அமல் தான். சிந்தித்து பாருங்கள், அந்த தினத்தில் எத்தனை பேர் தஹஜ்ஜுத் தொழுவார்கள், எத்தனை பேர் திக்ர் செய்வார்கள், எத்தனை பேர் எத்தனை லட்சம் சதகா செய்வார்கள், எத்தனை பேர் அந்த பெருநாளுக்காக வேண்டி சுன்னத்தான குளிப்பை குளிப்பார்கள், தொழுகைக்காக தயாராகுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய அனைத்து அமல்களிலேயும் சிறந்த அமல் உல்ஹியாவுடைய அமல்தான். எனவே நாம் யாருக்கெல்லாம் வசதி இருக்கின்றதோ அன்பார்ந்தவர்களே, இந்த அமலை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது அது மிக முக்கியமான சுன்னாவாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சமூகத்தில் இன்று அதிகமானவர்கள் உல்ஹியா கிடைக்கும் என்பதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல, உல்ஹியாவுடைய அமல் நாம் கொடுப்போம் எடுப்போம் என்ற கன்செப்டில் தான் இஸ்லாம் எங்களுக்கு அதனை கடமையாக்க இருக்கின்றது, சுன்னா முவக்கதாவாக ஆக்கியிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், யாரு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது, யாருக்கு இது கடமை தெரியுமா? நாம் நினைப்பதை போன்று அவர் ஹாஜியாக இருக்கணும், ஊர்ல பணக்காரனாக இருக்கணும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஹஜ் பெருநாள் தினத்தில் அதனை அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த 3 நாட்கள், அந்த தினத்துக்கு தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் செலவுக்கு
செலவுடைய அந்த தொகையை போக மீதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை குர்பான் செய்யக்கூடிய அல்லது ஒரு பங்கு உல்ஹியாவை கொடுக்கக்கூடிய அளவு யாருக்கெல்லாம் பணம் இருக்குமோ, யாருக்கெல்லாம் வசதி இருக்குமோ அப்படியான ஒவ்வொருவருக்கும் கடமை, ஒவ்வொருவருக்கும் சுன்னா முஅக்கதா. அன்பார்ந்தவர்களே, எம்மில் பலரை நாம் பார்க்கின்றோம், என்னுடைய தந்தை கொடுக்கின்றார் என்று அதை வைத்து நாம் திருப்தி அடைகின்றோம். ஆனால் நான் தனியான குடும்பமாக இருக்கின்றேன், எனக்கென்று தனி வீடு, எனக்கென்று தனியான வாகனம், அதில் எல்லாம் தனியாக நான் இருக்கின்றேன். ஆனால் உல்ஹியாவில் மாத்திரம் தந்தையோடு இணைந்து கொள்கின்றோம். அப்படி அல்ல, யாரெல்லாம் குடும்பஸ்தர்களாக தனித்தனியாக இருக்கின்றோமோ தன்னுடைய குடும்பத்துடைய செலவு போக மீதமாக உல்ஹியாவுக்கு யாருக்கெல்லாம் அந்த வசதி இருக்கின்றதோ அப்படியான ஒவ்வொருவரும் இந்த அமலை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த அமலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுல எத்தனையோ பேர் கஷ்டத்தோட வறுமையில சாப்பிட உணவில்லாமல் இருக்கும் பொழுது என்னை கண்ணியமாக ஒரு செல்வந்தராக என்னை அனைத்து தேவைகளும் பூர்த்தியான ஒரு மனிதராக ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லவா? அல்லாஹ் தஆலாவுக்கு என்னுடைய பணத்தினால், என்னுடைய செல்வத்தினால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? எனவே அன்பானவர்களே, இந்த கடமையை நாம் ஒவ்வொருவரும் எமது உணர்வோடு எமது மனதில் எடுத்து இதனுடைய பெருமதியை விளங்கி செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய கூலி மிக பிரம்மாண்டமானது, மகத்தானது. அன்பானவர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அதாஹி, இந்த உல்ஹியா என்றால் என்ன? நபியவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு முக்கியமான சுன்னாவாக இருக்கின்றது. சஹாபாக்கள் கேட்டார்கள், வமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அந்த உல்ஹியாவை நிறைவேற்றினால் எமக்கு என்ன நன்மை கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? நபியவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உரோமம், அந்த ஒவ்வொரு மயிருக்கு பகரமாகவும் ஒவ்வொரு முடிக்கு பகரமாகவும் ஒவ்வொரு நன்மை கிடைக்கும் என்று கூற சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். கேட்டார்கள், ஃபஸ்ஸூஃபு யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் செம்மறி ஆடு இருக்கின்றதே, அந்த செம்மறி ஆடை அறுத்தாலும் அப்படி நன்மை கிடைக்குமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, செம்மறி ஆடு எனக்கு தெரியும், அது வளர்க்கப்படுவதே அந்த முடியை எடுப்பதற்காக தான். அவ்வளவு ரோமம் நிறைந்த ஒரு பிராணியாக இருக்கின்றது. நபிகள் சொன்னார்கள், ஃபஸ்ஸூஃபு பிகுல்லி ஷஅரத்தின் மினஸ் ஸூஃபி ஹஸனா, அந்த செம்மறி ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமத்துக்கு பகரமாகவும் ஒவ்வொரு நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பிரம்மாண்டமான மகத்தான ஒரு அமலாக இருக்கின்றது. எனவே யாரும் இதனை மிஸ் பண்ணி விடாமல், யாரும் இதில் அலட்சியம் காட்டி விடாமல் அனைவரும் இதில் பங்கெடுப்போம் அன்பார்ந்தவர்களே. அதே போன்று இந்த விடயத்தில் நபிகள் ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்கின்றார்கள். மன் வஜத சஅதன் ஃபலம் யுதஹி ஃபலா யகுர்பன்ன முஸல்லானா. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். யார் இந்த உல்ஹியாவை கொடுப்பதற்கான வசதியை பெற்றிருந்தும் யார் உல்ஹியாவுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்கின்றாரோ அவர் எங்களுடைய அந்த மஸ்ஜிதுக்கு, தொழக்கூடிய இடத்துக்கு வர வேண்டாம் என்பதாக நபிகள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் இதனுடைய பெருமதியை, மகத்துவத்தை விளங்கி இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய இப்படியான இந்த சிறந்த நல்ல அமல்களை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி நாம் அமல் செய்வதோடு நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இதில் ஆர்வத்தை ஊட்டி நாம் இன்ஷா அல்லாஹ் முடியுமான அமல்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பெருநாளை அடைவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி رب العالمين. الحمد لله علي الذات عظيم الصفات سميع السمات كبير الشان جليل القدر رفيع الذكر مطاع الأمر جلي البرهان جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان فخيم الاسم غزير العلم وسيع الحلم كثير الغفران سريع الحساب شديد العقاب عظيم العذاب عزيز السلطان. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد
فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.